2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்கள் மற்றும் அவர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் குறித்த தகவல்கள் இதோ. ஆடி மாதத்தின் சிறப்பு. ஆடி மாதம் என்பது அம்பிகைக்கு, அம்மன், மிகவும் உகந்த மாதம் ஆகும். இந்த மாதத்தில் ஈசன் ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பதால் உலகத்தை காக்கும் முழு பொறுப்பையும் அம்பிகை ஏற்றிருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் பார்வதி தேவி, பூமாதேவி, மீனாட்சி மற்றும் ஆண்டாள் ஆகியோர் அவதரித்த மாதம் இது என்பதால் இது மிகவும் விசேஷமானது. ரிஷப ராசிக்காரர்களுக்கான வழிபாட்டு முறைகள். ரிஷப ராசி நேயர்கள் அம்பிகையை அழைத்தால் அவர் ஓடோடி வருவார் என்று ஆதாரங்கள் கூறுகின்றன. அவர்கள் பின்பற்ற வேண்டிய முறைகள். வழிபாட்டு நேரம். வழிபாட்டிற்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. குறிப்பாக சுக்கிர ஓரையில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை அல்லது மாலை நேரம் வழிபாடு செய்வது சிறந்தது. ஸ்லோகம். தினமும் மகிஷாசுர மர்த்தனி ஸ்லோகத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இது இவர்களை கெடுக்க நினைப்பவர்களிடமிருந்து இவர்களை பாதுகாக்கும். விளக்கு. வழிபாட்டின் போது நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும். நிவேதனம். அம்பிகைக்கு பால் சம்பந்தப்பட்ட இனிப்புகளே ரசகுல்லா, பால் பாயசம் அல்லது பால் பொங்கல் படைக்க வேண்டும். புடவை காணிக்கை. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகைக்கு பேபி பிங்க் அல்லது ரோஸ் நிற புடவை சாத்தி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகுந்த செல்வச் செழிப்பைத் தரும். ரிஷப ராசியினரின் குணநலன்கள் மற்றும் சவால்கள். ரிஷப ராசியினர் நல்ல இதயம் கொண்டவர்கள், புள்ளை பூச்சிகள் மற்றும் யாருக்கும் துரோகம் நினைக்காதவர்கள். இவர்களுடைய புத்திசாலித்தனம், கவர்ச்சியான ஆளுமை மற்றும் நேர்மை ஆகியவற்றால் மற்றவர்கள் இவர்களை தேவையில்லாமல் டார்கெட் செய்யலாம் அல்லது பொறாமைப்படலாம். முந்தைய பிறவியில் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உதாசீனப்படுத்தியதன் கர்மவினை காரணமாகவே இப்பிறவியில் இவர்கள் சிலரால் வெறுக்கப்படலாம் அல்லது காயப்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. தவிர்க்க வேண்டியவை மற்றும் எச்சரிக்கைகள். ஆடம்பரச் செலவுகள். ஆடை, ஆபரணங்கள் மற்றும் அழகு சாதனப் பொருட்களுக்காக அதிக செலவு செய்வதை இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும். பேச்சில் நிதானம். மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசும் குணம் கொண்ட இவர்கள் தங்களின் நேர்மையான பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது, இல்லையெனில் அதுவே அவர்களுக்கு எதிராக முடியலாம். அதிக நம்பிக்கை. மற்றவர்களை மிக எளிதாக நம்புவதைத் தவிர்க்க வேண்டும். அம்பிகையை தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலம் இவர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள் அல்லது அவர்களே பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.